என்னோட பேர் வந்து முருகன். நான் வந்து டாட்நெட் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஒரு விவசாயி குடும்பங்க, தமிழ் மீடியம், வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமான்னு ஒரு போராட்டங்க. பிகாம் டிகிரி 2019 முடிச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிட மாட்டோம் நம்பிக்கையோடு இருந்த ஒரு மனிதன் என்னுடைய தம்பிங்க. ஸோ அவனை பற்றி தான் இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக பேச போறேங்க. முருகன். ஸோ முருகன் கே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஏலகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க, திருப்பத்தூரை சேர்ந்த தம்பிங்க. ஸோ வாழ்க்கையில வந்து இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு தன்னம்பிக்கையை இழந்து ஒரு நாள் நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையோட என்கிட்ட வந்தாருங்க. அந்த நாள் தான் வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாதனால அவருக்கு இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில சூப்பரா பிளேஸ் ஆகி இன்னைக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி சொல்ல ஆசைப்படுறேங்க. ஸோ அவரை பார்க்கும்போது வந்து ஒன்னே ஒண்ணுதான் தோணுதுங்க. இழந்த அனைத்தையும் நீ அடைந்து விடலாம், ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், அது தன்னம்பிக்கை. உன்னை நீ நம்பணுங்க. நம்மளால முடியும்டா அப்படின்னு நினைச்சா மட்டும் போதுங்க. எவ்வளவு இழந்திருந்தாலும் அவன் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெயிச்ச ஒரு வெற்றியாளன் தான் என்னோட தம்பி முருகன் கேங்க. கண்டிப்பா இந்த மனசார வாழ்த்துறேன் தம்பி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. அமைதியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு மிகப்பெரிய சரித்திர நாயகர்களாக இருப்பாங்கன்றதுக்கு என் தம்பி தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க, பயங்கர அமைதிங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் அவரை பற்றிங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லலாம் தம்பி. எந்த இயர் பாஸ் அவுட் டிகிரி? என் பேர் முருகன். நான் வந்து 2019 பாஸ் அவுட்டு. நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து வரேன். முதல் பிகாம் படிச்சிருக்கேன், என்னால் ஐடிக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு நான் சார்கிட்ட கேட்டேன். தம்பி கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. பிகாம் தம்பி, எப்படி ஐடி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? எப்படி ஐடிக்குள்ளே வரலாம்னு நினச்சிங்க? சார் நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன், பட்டு அண்ணா வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. சரி, அவர்கிட்ட கேட்டேன். நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ண வேண்டியது. அவர் வந்து அதுக்கும் சம்பளம் ஒன்று தான், இதுக்கும் சம்பளம் ஒன்று தான், ஆனால் இதில் நல்லா லேர்ன் பண்ணலாம், நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். வீட்டில் என்ன ஹாப்பியா எல்லாருமே? நான் இன்னும் வீட்டில் சொல்ல சார், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வீட்லேயே சொல்லணும். சென்னை பேஸ் கம்பெனிங்களா? எஸ் சார். சரி, ஓகே. கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனி நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இவரமா ஒரு சிறந்த மனிதருக்கு என்னுடைய பெஸ்ட் பர்சன், என்னோட பெஸ்ட் ட்ரெயினிங் அவருங்க. அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ. எனக்கு வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு ஆசை. நான் வந்து சாரை வந்து டேரெக்டாக மீட் பண்ணேன். கண்டிப்பாக உன்னால் போக முடியும் அப்படின்னு எனக்கு நல்லா கைடன்ஸ் பண்ணார். அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஒரு டாட்நெட் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கேன், ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த வெங்கட் சாருக்கு தேங்க்யூ ஃபார் சார். நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு 1/2 hour. அவர் ஓகே சரின்னு தான் சொல்கிறார். அவருமே நீங்கள் வந்து மண்டே வந்து டேரெக்டாக ஹெச்ஆர் ஒன்று போயிருங்க, நான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னவர். அடுத்த செகண்டே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் டேரெக்டாக ஹெச்ஆர் ஒன்று போயிட்டீங்க அப்படின்னு